இப்போ நீங்கள் நாத்தியர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்க? கல்யாணத்தை வந்து அவங்க ஒழிக்க பார்க்குறாங்க, குடும்ப அமைப்பை சிதைக்க பார்க்குறாங்க. கேட்டால் எவ்வளோ வல்கராக அவங்க பேசுகிறாங்க. பால் வேணும்னா மாடாக ஒவ்வொருத்தர் வளர்ந்துட்டு இருப்பீங்க, கடையில் போய் எங்கே கிடைக்குதோ வாங்கிட்டு போக வேண்டியதானே. அப்போ விபச்சாரம் பண்ணிட்டு போங்கிறாங்க. அவங்க என்னங்கிறாங்க, என்ஜாய்மெண்ட்டு வித்தவுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் வந்து நாத்திகத்துடைய தாரக மந்திரம், அதுதான் கொள்கை. இந்த அடிப்படையில் தான் அவங்க வாழ்கிறாங்க. அப்போ மனிதன் எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது சாத்தியமா? முதல்ல பொறுப்பு இல்லாமல் குப்பை போட்டால் திட்டுறீங்களா இல்லையா? ரோட்டில் குப்பை போட்டால் என்னங்கிறீங்க? கொஞ்சம் கூட ஒரு ஒரு பொறுப்பான குடிமகனாக நடந்துங்க. ஏங்க நடந்துக்கணும்? நீங்கள் தானேங்க சொன்னீங்க எந்த பொறுப்பு பிடிக்கக்கூடாதுன்ட்டு. ஏங்க ஒரு 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 பொறுப்பான ஆன்மீகவாதியாக நடந்துக்கங்கன்னா என்ன பொறுப்பெல்லாம் சொல்கிறேங்கிறீங்க. அப்போ குடிமகனுக்கு மட்டும் பொறுப்பு இருக்குங்கிறீங்க. எப்படி? ஒன்று பொறுப்பு இருக்குதுன்னு வாங்க, இல்லைன்னா பொறுப்பே இல்லைன்னு போங்க. பொறுப்பே இல்லாமல் வாழ முடியுமா? ஒரு டிரைவரு, ஒரு நாத்திகவாதி ஏறி உக்காந்துட்டாரு, வண்டி எடுக்க மாட்டேங்கிறாரு. எப்பா டிரைவரு வண்டி எடுப்பா, டைம் ஆச்சு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இப்படி உக்காந்துரு. என்ன பொறுப்பு? என்ஜாய்மெண்ட்டுங்க. நான் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் தானுங்க சொன்னீங்க பொறுப்பு இல்லாமல் என்ஜாய்மெண்ட் பண்ண சொல்லி. அதனால் நான் என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன். டிக்கெட் வாங்கி காசு வாங்கிட்டீங்களா? அவ்வளோதான். நீங்கள் ஊருக்கு போய் சேர்ந்த மாதிரி நினச்சிக்கங்க. எப்படி? ஊருக்கான டிக்கெட் இருக்குல்ல.